அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டம். மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு சிலர் பொய்யான கருத்துக்களை கூறி வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வியூகம் வகுப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். மத்திய அரசின் வரி பகிர்வில் மாநில அரசுகளுக்கு 33% மட்டுமே வழங்கப்படுவதாக மத்திய நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 50% வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை. பேரிடர் காலங்களில் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனுக்குடன் விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கையை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் திருமாவளவன் மனதில் உள்ளதை கூற முடியாமல் தவித்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு. RSS பேரணியை தொடங்கி வைத்ததற்கு வருத்தம் தெரிவித்த நிலையில் கட்சி தலைமை உத்தரவு. தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி இரவில் தூக்கமின்றி தவிப்பு. சிறையில் வழங்கப்பட்ட உணவையும் தவிர்த்ததாக தகவல். வாய்க்கு வந்ததையெல்லாம் உளரும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் விமர்சனம். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வாய் மூடி மௌனியாக இருப்பதற்கு திசை திருப்பும் நாடகங்களை திமுக செய்து வருவதாகவும் கடுமையாக சாடல். கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 மெயின் தேர்வு விடைத்தாட்களில் முறைகேடு என புகார். 350 பேரின் மதிப்பெண்களில் முரண்பாடு இருக்கும் நிலையில் TNPSC நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்வர்கள் கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு முகாமில் 6.85 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும். குத்தகை காலம் முடிந்துவிட்டால் கடையை காலி செய்ய வேண்டும். போலி மதுபான விற்பனைக்கு எதிரான வழக்கில் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜாமீன் கிடைத்த பின்னரும் சிறையில் இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் காட்டம். வழக்கு ஒன்றில் ஜாமீன் கிடைத்தும் 175 கைதிகள் சிறையில் இருப்பதாக காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி.
உணவகங்களில் சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. சேலம் மேச்சேரியில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழா விவகாரம். விழாவில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட். பாலியல் புகாரில் தனியார் தொலைக்காட்சி பாடகர் குருகுகன் கைது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை ஏமாற்றிய புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகளால் சீமான் அதிருப்தி என தகவல். திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்ததில் பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழப்பு. யானைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது மரம் பிடித்ததாக தகவல். சென்னை வடபழனி புத்தூர்கட்டு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி வாக்குவாதம். நோயாளிக்கு வலது கையில் பிரச்சனை என்ற நிலையில் 2 கைகளிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். தனியார் நட்சத்திர விடுதியில் போதை ஆசாமி தன்னிடம் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணியின் மாநில செயலாளர் அலிஷா அப்துல்லா புகார். மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு நிலை வெகுவாக பாதிப்பு. புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் சம்பா சாகுபடியை தொடங்கிய விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ மேக் செய்த 2 இளைஞர்கள் கைது. நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. தருமபுரியில் பிரசவத்தில் தாய் சேய் உயிரிழந்த தனியார் மருத்துவமனையின் தரம் குறைப்பு. மகப்பேறு மரணம் நிகழ்வின் அடிப்படையில் லெவல் 3 லெவல் 2க்கு தரம் குறைந்து மருத்துவத்துறை இணை இயக்குனர் உத்தரவு. விசாகப்பட்டினத்தில் பள்ளிக்கு தாமதமாக சென்ற மாணவிகளின் முடியை வெட்டிய விடுதி காப்பாளர். 15 மாணவிகளின் முடியை வெட்டிய நிலையில் காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை. துணை ராணுவ படையைச் சேர்ந்த 5000 பேரை அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஜார்க்கண்டில் 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல். அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜகவால் ஒரு நாளும் நடத்த முடியாது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரை. இடி, சிபிஐ என எந்த அழுத்தத்தினாலும் பாஜகவில் இணையவில்லை. ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் திட்டவட்டம்.
ஜார்க்கண்டில் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் என வாக்குறுதி அளிக்கும் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் 1000 ரூபாய்க்கு விற்பது ஏன்? சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேச்சு. தலைநகரில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இலங்கையின் புதிய பிரதமராக ஆரினி அமரசூரிய பதவியேற்றார். அதிபர் அனுரகுமார திசநாயக்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார். லெபனானில் 8 மருத்துவர்களை கொன்றது இஸ்ரேல் படை. தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பெரும் பதற்றம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். ஒரே நாளில் 76 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் விடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை நிறுத்தி வைப்பு. வீடு வாங்கியவர்களை ஏமாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.